காஷ்மீர் ஆப்பிள் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கோயம்புத்தூரில் வச்ச மாதிரி இருக்குது சார். கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு ஆப்பிளுக்கு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே தூக்கம்லாம் போய்ட்டு சார், அதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பொய் இருக்கு, யாராவது நம்புவாங்களா? இவர் பேச மாட்டாரா, நான் பேசுவேனா? ஐயோ ஐயோ, எங்க போய் சொல்ற ஸ்பாட்ல உங்க வீட்டுல உங்க பசங்க கிட்ட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் கேட்கணும் சார். அவங்க சொல்லுவாங்க சார் உண்மையை. ஒய்ஃபும் அதிகமா பேசுவாங்க. நீங்களும் என்ன முதல்ல எங்க அண்ணன் தான் ஓட்டுவாரு, இப்போ ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு, தாங்க முடியல இவரை. ஸ்ரீதிவ்யா வந்து காஷ்மீரில் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்பதான் பண்றோம். இன்னமும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்படின்னு அவங்க கண்ணில் வந்துட்டு தான் போறாங்க. ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். அதை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும், வீட்டுக்கு யாராவது வந்து எப்படி கவனிக்கும், அதை வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, அவங்க அப்படியே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி பேசணும். ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பையன் பிறந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அரவிந்த்னு பேர் வச்சிடுறது. அவன் கருப்பா சிவப்பாலாம் இல்லை, அவன் வளர்ந்து அரவிந்த் சாமி மாதிரி அழகாயிர மாட்டானான்னு ஒரு அர்த்தம். அரவிந்த் சாமி சார் கூட வந்து நான் நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அரவிந்த் சாமி சார் கூட உட்காந்து பேசுறது வந்து நம்ம பேச மாட்டோம், அவர் பேசுவார், நம்ம கேட்போம் அவர் பேசுவார். ஆனால் அவ்வளோ புக்ஸ் படித்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும். அதை அவர் ஷேர் பண்ணுறது, அரவிந்த் சார் கூட டெய்லி ட்ராவல் ஆகுறது, இந்த போட்டி போட்டு நடிச்சாங்கன்னு சொல்கிறீங்களா, இந்த போட்டியெல்லாம் இல்லை. பருத்தியூருக்கு அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய். அதே மாதிரி நான் இப்போ என்னோட அரவிந்த் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். இட்ஸ் லிட்டில் பியாண்ட். ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையாக ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. 92ல் ரோஜா படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது அவர் தேவி தேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தார். நான் ஒரு 10 அடி தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன். அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசலை. அப்போ அந்த மரூன் டிஷர்ட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி மரூன் டிஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய ஷெல்ஃபில் ஒரு மரூன் டிஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்புன்னு அவரோட ஃப்ளாஷ் வரும், அவரோட விஷுவல் எனக்கு வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோ நடிச்சிருக்காங்க. இப்போது நோ டு பி பார்ட் ஆஃப் 2D, டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், இட் மீன்ஸ் a lot. சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. படாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில பெரிய மனுஷமா நடந்துக்கோங்க சார், பெரிய மனுஷமா நடந்துக்கோங்க சார். அப்போ உங்களுக்கு சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்போ உங்களுக்கு பெரிய மனுஷமா நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளியே வராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்றேன், ஏன்னா இப்ப இவரு விளையாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பாவா ஒரு படம் நடிக்க போறேன், அதனாலதான் நான் வந்து பெரிய மனுஷன் நடிக்க சொல்றாரு.